எண்ணங்களை குறைக்க முடியுமா? நம்ம மனசில் எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே தாங்க இருக்கும். நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் என பல வழிகளில் மனதை போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருக்கும். இதை எப்படி நாம் குறைக்கிறது? மனதை கட்டுப்படுத்த முடியுமா? சிந்தனை இல்லாமல் வாழ முடியுமா? அதற்கு தாங்க ஒரு கதையுடன் ஒரு சின்ன அலசல். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாபா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில் புத்தர் வாழ்ந்த காலங்க. புத்தரிடம் சேர்ற அனைவருமே சீடர்களாக அந்த ஆசிரமத்தில் சேருவாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு துறவியாக மாறுறதுக்காக இவர்கிட்ட சேருவாங்க. அவங்க சேர்ந்ததுனால யாசகம் வாங்கி தான் சாப்பிடணும். புத்தரும் அப்படி தான். எல்லாருமே இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தாங்க. ஒரு பெரிய பணக்காரருடைய மகன் புத்தரிடம் ஐயா, நான் துறவரம் மேற்கொள்ளணும்னு வந்திருக்கேன், என்னையும் துறைவை சேர்த்துக்கொள்ளுங்க சொல்லி புத்தரிடம் கேட்குறாரு. அவரும் சரிப்பா என்று கூறி சேர்த்து கொண்டார். சேர்ப்பவர்கள் அனைவருமே உணவு யாசகம் வாங்கி தான் சாப்பிடணும். இந்த பையன் இளவரசனாக போல வாழ்ந்தவன், நினைச்சதை சாப்பிட்டு நினைச்ச நேரத்தில் படித்து விதவிதமாக உணவருந்தி இருந்தவனா யாசகம் சாப்பிட எப்படி முடியும் உன்னால என்று துறவி கூறியபடி நான் சொல்றபடி தான் நடக்கணும் என்று கூறினார். அதற்கு மறுநாள் என்ன பண்ணுறார், துறவி இவனை புத்தத்துறை இவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, மகனே, நீ இன்று முதல் யாசகம் வாங்கி தான் சாப்பிட்ணும். முதல்ல நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போ. அங்கே ஒரு பெண் துறவிகளோட குடில் இருக்கும். அதில் ஒரு பெண் குடிலில் பெண் இருப்பாங்க. அங்கே போய் சாப்பிட்டு வா. கொஞ்ச நாள் போன உடனே நீ யாசகம் வாங்கி சாப்பிட்லாம். அந்த கூறின உடனே இவனுக்கு இது நல்ல யோசனையாக பட்டுச்சு. நம்ம ஒரு வீட்டில் போய் வாங்கி சாப்பிட்லாம், அப்புறம் அது பழக்கப்படுத்திடணும்னு சொல்லி அந்த பணக்கார பையன் என்ன பண்ணுறான், மறுநாள் உணவருந்து அந்த குடிலுக்கு போகிறான். அவன் போகிற வழியிலே அவனுக்கு பலவித சிந்தனைகள். உணவு எப்படி இருக்குமோ தெரியல, நம்ம விதவிதமாக சாப்பிட்டோம், நம்ம வீட்டில் பழகி கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த குடில் முன்னாடி நிற்கிறாரு. நிற்க உடனே அங்கேருந்து அந்த பெண் துறவி வராங்க. வாப்பா, வா தம்பி, உணவருந்துன்னு சொல்லி உணவு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே அவன் தாம்பாளத்தில் இவன் என்னென்ன சாப்பிடணும்னு நினச்சானோ அதை எல்லாமே வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. என்ன உணவு நினைத்தோம், அதே நமக்கு வருதே, வயிறார சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அவன் நினச்சான், நம்ம வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நேரம் படுத்துருப்போம் சொல்லி அவன் படுக்க எடுத்து அந்த அம்மா அப்பா சாப்பிட்டேன், கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு நீ ஏந்திரிச்சு போன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறாங்க. கொஞ்சம் ஓய்வு எடுப்பா. ஏன்னா அந்த இடத்த படுக்கையை காட்ட இவன் மீண்டும் ஆச்சரியம். என்னடா, நாம் நினைச்சதை அப்படியே சொல்கிறாங்க நினைத்து ஓய்வு எடுத்துக்கொண்டான். ஓய்வு எடுக்கிறப்ப அவனுக்கு மனசில் மீண்டும் ஐயோ, எல்லா வசதிகளையும் விட்டு இந்த மாதிரி இடத்துல நாம் உறங்குறோம்னு நினச்சோமே. ஆனால் எண்ணியதை விட நாம் சாப்பிட்றத நினச்சோம். இது எல்லாத்தையுமே இந்த பெண் துறவியானது சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, இது அவங்க நம்ம என்ன மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணால், நம்ம சரின்னு சொல்லிட்டு இவன் அப்போ மடத்துக்கு போயிடுறான். சாயந்தரம் ஆனது மடத்துக்கு போயிடனே புத்தத்துறையிடம் ஐயா, இனி நான் அந்த துறை வீட்டுக்கு இப்போ குடிலுக்கு நான் செல்ல மாட்டேன். அவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே படம் கொடுத்தது போல் கூறுறாங்க. எனக்கு பயமாக உள்ளது. என் மனசில் பலவித எண்ணங்கள் வேற ஓடுகிறது. அவரே பெண் துறவி. நான் என் மனதில் ஏதேதோ எண்ணம் ஏற்பட்டு அவர்களுக்கு அது தெரிந்து விட்டால் நான் என்ன பண்ணுறது ஏன்னா பயந்து கொண்டே கூறினான். அதுக்கு புத்த துறவியோ, அதெல்லாம் முடியாது, நீ நான் சொல்கிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு தான் செய்தி பெற்றுக்கிட்டு உணவருந்தணும் என்று கூறிடுறாரு. சரின்னு மறுநாள் இவன் என்ன பண்ணான், அந்த பெண் துறை வீட்டுக்கு போகிறான்னா உணவருந்த போகிறப்ப ரொம்ப உஜாரா அவனோட எண்ணங்களை கவனிக்கிறப்ப நம்ம எதுவும் கெட்டது நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல எண்ணங்களாகவே நினச்சிக்கிட்டு போகிறான். அவங்க வீட்டு ஒவ்வொரு படியாக ஏறுறப்பையும் இவன் என்ன நினைக்கிறாங்கிறத யோசிக்கிறான். அவன் மூச்சை கவனிக்கிறான். மூச்சு கவனிக்கிற அளவு அவனுடைய சிந்தனைகள் ஒருமுகப்படுறப்ப இவனுக்கு வேறு சிந்தனைகள் எதுவுமே வரலை. துறவியும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் கவனிச்சு அவன் மூச்சு விடு சத்தத்தை கூட கவனிக்க ஆரம்பித்து அவனுக்கு வேறு எந்த எண்ணமே சொல்லலை. அவனுடைய மனமானது என்ன சிந்திக்கணும், என்ன சிந்திக்கக்கூடாது இன்னும் என்ன ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி பேசணும், என்ன பண்ணணுங்கிறது அவனுடைய மனம் ஒரு காலி பாத்திரம் மாதிரி ஆகிவிட்டது. அது அவன் புத்தத்துறைவிடம் கூறினான், ஐயா, எனக்கு அது மாதிரி இப்போ இன்னைக்கு எதுவுமே எண்ணங்களே வரலை. நான் அமைதியாக என்ன பேசணும், என்ன இது பண்ணணும்னு நான் யோசித்து என்னோட மூச்சை கவனித்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறான். அதற்கு தான் அந்த புத்தத்துறை சொல்கிறாரு, இதுதான் முக்கியம்ப்பா. நீ நினைத்ததை அந்த பெண் துறவி கண்டுபிடித்து வருவார்ன்ட்டு எவ்வளவு கவனமாக இருந்த. இதை போல் நாம் நினைக்கும் எண்ணங்களை
கவனித்து கொண்டு உள்ளார்கள் என்று நினைத்தோமானால் நம் எண்ணங்கள் வந்து ஒழுங்குபட ஆரம்பிக்கும். நம் எண்ணம் என்ன நினைச்சாலுமே மற்றவர்கள் கண்டுபிடித்து வருவார்கள் என்று நினைத்து கொண்டால் நமக்கு எந்த கெட்ட எண்ணங்களும் தோன்றாது, எல்லாம் நல்ல எண்ணங்களும் தான் தோன்றும். இதை போல தான் நம்ம வந்து எண்ணங்களை சிதறடிக்காமல் நம்ம எண்ணங்களை வந்து ஒழுங்குபடுத்தணும். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.